ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ தான் நீங்கள் முத நம்ம ஃப்ரம் கோவை சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. ரொம்பவும் ஆரோக்கியமான நம்மளுடைய பாரம்பரியமான ராகி இனிப்பு புட்டு எப்படி செய்யணும்னு பார்க்க போகிறோம். இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. இன்றைக்கி நான் 1 கப் ராகி மாவு எடுத்துக்கிறேன். இந்த 1 கப் மாவுக்கு 1 டம்ளர் வெதுவெதுப்பான தண்ணி எடுத்திருக்கேன். இந்த தண்ணியில் 1 சிட்டிகை உப்பு சேர்த்துக்கலாம். எதுக்கு உப்பு சேர்த்துக்கிறோன்னா நம்மளோட ஸ்வீட்டு கொஞ்சம் தூக்கலாக காட்டும், அதுக்காக தான். இப்போ எடுத்து வச்சுருக்க மாவில் இந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து நல்லா மாவை பிசைஞ்சுக்கலாம். நிறைய ஊற்றிடாமல் லைட்டாக தெளித்து மாவை பிசைஞ்சுக்குங்க. 40 வயசுக்கு மேலான பெண்கள் எல்லாருக்குமே கால்சியம் ரொம்ப கம்மியாக இருக்கும். ராகியில் நிறைய கால்சியம் சத்து இருக்குது. கண்டிப்பாக வாரத்தில் 2 வாட்டி சமையலில் ஏதாவது ஒரு வகையில் ராகியை சேர்த்துக்குங்க. நம்ம வீட்டில் இருக்க குட்டீஸ்க்கு எல்லாமே ராகினாலே பிடிக்காது. கண்டிப்பாக அம்மாங்க எல்லாருமே ராகியை குழந்தைகளுக்கு பழக்கப்படுத்துங்க. இப்போ ராகி மாவை நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா மாவில் நிறைய உருண்டை கட்டியாக இருக்குது. இப்படியே புட்டு செஞ்சால் புட்டு நல்லா இருக்காது. அதனால் நாம் இந்த மாவை நல்லா சலிச்சு எடுத்துடலாம். நம்ம மாவு சலிக்கிற சல்லடையில் கொஞ்சம் பெரிய ஓட்டை இருக்க சல்லடையில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க புட்டு மாவை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கொஞ்சமாக கையில் அழுத்தம் கொடுத்து சலிச்சாவே மாவு சூப்பராக ரெடி ஆயிரும். இது மாதிரி நல்லா சலிச்சிருங்க. கொஞ்சமாக அழுத்தம் கொடுத்து தேய்ச்சிங்கன்னா மாவு ரெடி ஆயிரும். இப்போ பாருங்கள், கட்டியாக இருந்த மாவு நல்லா புட்டு மாவு பதத்துக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ மீதி இருக்க எல்லா மாவையும் இதே மாதிரி சலிச்சு எடுத்துக்கலாம். இப்போ எல்லா மாவையும் சலிச்சாச்சு. நம்ம இந்த மாவை இட்லி சட்டியில் போட்டு ஒரு 10 நிமிஷம் ஆவியில் வேக வச்சிடலாம். இட்லி சட்டியில் தண்ணி ஊற்றி நல்லா கொதித்த உடனே இட்லி துணியை நல்லா ஈரமாக்கிட்டு நம்ம சலிச்சு வச்சுருக்க மாவை சேர்த்து ஒரு 10 நிமிஷம் ஆவியில் வேக வச்சு எடுத்துடலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம புட்டு எப்படி வெந்திருக்குன்னு பார்க்கலாம். பார்த்திங்கன்னா புட்டு நல்லா வெந்திருக்கு. புட்டு ரொம்பவே சாஃப்டாக இருக்குது. நல்லா வெந்திருக்கு புட்டு. பார்த்திங்கனாவே தெரியும், நல்லா உதிரி உதிரியாக இருக்குது புட்டு. நீங்கள் இதே புட்டை காரப்புட்டா கூட செய்யலாம். இதே மெத்தடில் புட்டை வேக வச்சு எடுத்துகிட்டு நீங்கள் காரப்புட்டா கூட செய்யலாம். நான் இன்றைக்கி இனிப்பு புட்டு தான் செய்ய போகிறேன். புட்டு மாவை வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு இந்த புட்டுக்கு நீங்கள் கருப்பட்டி, மண்டை வெல்லம் இல்லை வெள்ளை சக்கரை எதுனாலும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி நாட்டு சக்கரை சேர்த்துக்க போகிறேன். இந்த ராகி புட்டுக்கு கொஞ்சம் நிறையவே தேங்காய் துருவல் சேர்த்துக்கிட்டிங்கன்னா டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நான் 1/2 மூடி தேங்காய் துருவல் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி 3/4 கப் நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் பிடிக்காதவங்க நல்லெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் சேர்த்தாலும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். எல்லாத்தையும் ஒன்றா நல்லா ஒரு 2 நிமிஷம் நல்லா கலந்துருங்க. எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்துருங்க. ரொம்பவே கலர்ஃபுல்லான, ரொம்ப சத்தான, எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சமான ராகி புட்டு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. உங்கள் வீட்டில் இருக்க சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்பவே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக வீக்லி ஒன்ஸ் நீங்கள் இது மாதிரி ராகியை ஏதாவது ஒரு வகையில் சேர்த்துக்குங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஃப்ரம் கோவை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். திரும்ப ஒரு நல்ல ரெசிபியில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ, பை பை, டேக் கேர்.